போலீஸ்க்கு வந்து இது வந்து ஒரு சாதாரண ஒரு இது இல்லை, ஸ்கேம் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். இவர்கிட்ட 5 லட்ச ரூபா ஏமாத்திருக்காங்க, இவ்வளோ தெளிவாக இருக்கிற இவர்கிட்ட ஏமாத்திருக்காங்கன்னா இதே மாதிரி இவர் எத்தனை பேர்கிட்ட ஏமாத்திருப்பார். அதுவும் இப்படி ஒரு ஏமாற்றத்தை இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது போலீஸ்க்கு ஒரு ஷாக். உடனே போலீஸ் அவசரமாக இந்த கார் நம்பரை வாங்கி ஃபோட்டோ எடுத்து தன்னோட குரூப்பில் அனுப்பிச்சு இந்த காரோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வாங்குறாங்க இன்டெலிஜென்ஸ் போலீஸ் இன்டெலிஜென்ஸ். அடுத்த 10வது நிமிஷமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அந்த காரோட ஓனர் பேர் எங்கே வாங்கினாங்க, இத்தனை மாதம் இஎம்ஐ கட்டுறாங்க, ப்ளஸ் அந்த ஓனரோட பேர் யோகலட்சுமி, அவங்க அந்த யோகலட்சுமியோட பையன் தான் அக்ஷய் சுரேஷ் அப்படின்ற அளவுக்கு கண்டுபிடிச்சி மொத்த டீட்டெயிலுமே போலீஸ் கொடுத்து அங்கே இன்டெலிஜென்ஸ்லேருந்து இவங்களுக்கு அனுப்பிட்டாங்க வாட்ஸ்அப்பில். ஸோ அந்த இதில் உள்ள அட்ரஸ் கிடச்சிருது, ஒரிஜினல் அட்ரஸ் அக்ஷய்குமார் எங்கே இருக்கான் அப்படின்ற அட்ரஸ் வந்து போலீஸ்க்கும் சரி ஜானுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இனிமே இவன் தப்பிக்கவே முடியாது, இந்த அக்ஷய் சுரேஷை பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க ஸ்டார்டிங்கில் காஃபி குடித்தாங்கல்ல அந்த இடத்துல இருந்து ரொம்ப பக்கத்தில், அதாவது 3 கிலோமீட்டர் தான், அந்த இடத்துக்குள்ளே தான் அந்த அக்ஷய் சுரேஷ் அப்படின்றவரோட வீடே இருக்குது. ஸோ இந்த ஸ்கேமை வந்து அவன் மிக தெளிவாக பண்ணி அவனோட ஆதார் கார்டை ட்ராக் பண்ணால் எங்கேயோ போகுது, அவன் ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ண முடியலைன்ட்டாங்க. அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான், அவன் கூட உள்ள அவன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். இப்போ அந்த காரோட அட்ரஸ் எல்லாம் பார்த்தா அது வந்து ரொம்ப கிட்ட இருக்கு. இது வந்து அப்போ தான் புரியுது ஜானுக்கே, ஓகே அதாவது இவன் வந்து அந்த ஏரியாக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான், நம்மளை அலைய விடுறதுக்காக இந்த மாதிரி ஃபேக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் நம்மளை அலைய விட்டுருக்கான் அப்படின்றது ஜானுக்கு புரிய வந்துடுது.